19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும் பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதியும். அடிமையின் நாவும் அபிஷேகிக்கப்படட்டும். எல்லா தீக்கு வாயையும் கர்த்தர் மாற்றும். உங்க அக்கினி தலனை அடிமையின் நாவிலே வையும். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படும். நல்ல நிலங்களாய் கர்த்தர் இவர்களை உள்ளத்தை மாற்றும். இதற்கு மேலும் பிசாசு இவர்களை மேற்கொள்ளக்கூடாது. பாவமிக்க சபைகளை மேற்கொள்ளக்கூடாது. அவைகள் எல்லாம் எங்கள் கால்களுக்கு கீழே வைப்பதற்கு ஏதுவான ஒரு விசேஷ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள கர்த்தர் எங்களோடு தம்முடைய வசனத்தை கொண்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் சத்துருவினுடைய சகலவிதமான வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்க அப்படியே மிதிக்கிற நேரம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆமென். காரணம் அதை மிதிப்பதற்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களோடு கூட இந்த வசனத்தை குறித்து மீண்டும் பேச ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல கவனமா இருங்க. இதுதான் காலம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு சகல விதமான அதிகாரங்களையும் நம்முடைய கால்களுக்கு கீழே கொண்டு வருவதற்கு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற காலத்தில் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. அப்படி எதையாகிலும் நம்மை மேற்கொள்ளுமையானால் அவைகள் நம்முடைய கால்களுக்கு கீழே இல்லை. அது நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. அவைகளின் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அவைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று பொருள். நீங்கள் நானும் ஒன்றுமே எவைகளின் கட்டுப்பாட்டுகளில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம்னா ஒண்ணு தேவனுடைய ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கணும். வேற ஒரு வல்லமைகளும் ஒரு பாவங்களும் ஒரு அக்கிரமங்களும் நம்மை மேற்கொள்ள கூடவே கூடாது. ஆமென். எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டாரு. எல்லாமே உன் கால்களுக்கு கீழே தான். கால்களுக்கு கீழேனா உன் முழங்கால்களுக்கு கீழே இல்ல, உன்னுடைய பாதங்களுக்கு கீழே. ஆமென். அப்படியானால் எவைகளுமே நம்முடைய தலைக்கு மேலே இல்ல. ஆமென். அதுடைய நிலைமை என்னன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாம் உன் காலுக்கு கீழே தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உனக்கு விசுவாசிக்கலையா? சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் என் காலுக்கு கீழே தான். ஆமென். ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. ஆமென். நான் ஒரு நாளும் இவைகளை எல்லாம் தலைக்கு மேல போயிருக்கு. சொல்லுவாங்க தலைக்கு மேல வெள்ளம் ஏற்றி ஜான் போனா என்ன முளம் போனா என்ன அப்படி சொல்லி நீ குட்டையாவே இருக்க. ஏன்னா மேல போய்கிட்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உணர்த்துகிற காரியம் நீ சொல்லுகிறது தவறு. உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன். ஒன்றும் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. அத்தனையும் உன் கால்களுக்கு உன் பாதங்களுக்கு கீழதான். அத்தனையும் என் பாதங்களுக்கு சொல்லுங்க கீழேதான். ஆமென். அவைகளை மிதிக்க கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அவைகளை நான் மிதிக்கும் போது அது என்னை சேதப்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் அதை என்னுடைய கால்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டார். நம்முடைய கால்களுக்கு கீழே தான். சரியா? ஆண்டவருக்கு சொன்ன காரியம் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். அப்ப சர்ப்பம் என்பது பிசாசினுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். இது எங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலேயே ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும். யாரை பார்த்து சொன்னாரு? சர்ப்பமாகிய பிசாசை பார்த்து சொன்னார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் உன் தலையை நசுக்கின பிறகு அப்புறம் நீ உனக்கு என்னத்தை வச்சு அவருடைய குதிகால ஒன்றாக நசுக்க முடியும்? அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேறிச்சு? கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்திலே நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். பிசாசு பாத்தீங்கன்னா அன்னையோட சரி இல்லையா? பிசாசு அன்னையோட முடிஞ்சது. ஆண்டவர் அவனுடைய தலையை சொல்லுங்க நசுக்கிட்டார். அப்படி சொல்லக்கூடாது. நல்ல தெளிவா சொல்லணும். நசுக்கி விட்டார். அல்லேலூயா. ஆமென். அது கூட பயந்து சொல்ற மாதிரி இருக்கு. இது மூட்டை பூச்சி கிடையாது. இது பிசாசு. ஆண்டவர் ஏற்கனவே தலையை நசுக்கிட்டாரு. நம்மை தலையை நசுக்கிற வேலை மேஜர் வேலையை அவர் செஞ்சிட்டார். பெரிய வேலையை அவர் செஞ்சிட்டார். சின்ன வேலையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன வேலையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இப்ப மீதி என்ன? தலையே போயிடுச்சியா? கெட்டிட்டு ஆயிடுச்சு இல்லையா? தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மூளை இல்லாத பிசாசு. ஏன்னு கேட்டீங்கன்னா கெட்டிட்டு ஆயிடுச்சுன்னா மூளை சாவு ஏற்படும். அப்படிதாங்க. பிசாசு அறிவே இருக்காது. உங்களுக்கு பிசாசுக்கு அறிவு இருக்கா? பிசாசுக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஐடியா போடுங்க. அறிவு கிட்ட பிசாசு. என்ன பிசாசு? பிசாசு. உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்கு அறிவே இல்லைன்னு? பாருங்க, நிறைய பேரு நம்முடைய சபைக்குள்ள இருக்காங்க. இந்த சபையில நீங்க எந்த ஆராதனையில நீங்க பாருங்களேன், அதுல ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் இருப்பாங்க. இந்த அறிவு கட்ட பிசாசால தான் அந்த ஊழியத்துல நமக்கு 4 பேர் கிடைச்சாங்க. யாரால? ஆமா, எவனையாவது பிடிச்சுக்குவான். அவன் இங்க வருவான். கத்த விடுதலை கொடுப்பாரு. இங்கேயே கிடைக்குவான். பிசாசு கொஞ்சமா அறிவு இருக்கா? சொல்லுங்க. அவன் உள்ளதெல்லாம் இழந்துகிட்டு இருக்கான். உள்ளதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? காரணம் பிசாசுக்கு அறிவே இல்லை. ஏன் அறிவு இல்லாம போச்சு? வசனம் சொல்லியிருக்கு, சர்ப்பமானது தந்திரமுள்ளது சொல்லியிருக்கு. பைபிள் அப்படி இருக்குல்ல, சர்ப்பமானது எப்படிப்பட்டது? தந்திரம் உள்ளது. அந்த தந்திரம் உள்ள பிசாசுடைய தலையை ஆண்டவர் நசுக்கிறதுனால ஹெட் இன்ஜுரி, மூளைச்சாவு அத்தனை ஏற்பட்டுச்சு. அறிவு கட்ட பிசாசு இப்ப எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, வாழ வச்சுதான் அவன் யாரையாவது இழுத்து போடணும், யாரையாவது கீழே தள்ளணும் என்கிற எண்ணத்தோடு கூட அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆமென். இந்த அசைஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க வாழு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப வம்பு பண்ண வச்சுக்க வாழை ஒட்டு நறுக்கிடுவேன்னு. நறுக்குனாலும் அது துள்ளும். அதனாலதான் கஷ்டம் சொல்லிட்டாரு, இச்சிச்சே கொள்ள முடியல. என்ன செய்ய? உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற பிசாசின் கிரியைகளை உன் பாதத்துக்கு கீழே போட்டு நசுக்குவதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா.
அப்படிதானே? போன வாரத்துல சர்ப்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற வேண்டுமே. ஆனால் அந்த சர்ப்பங்களை மிதிப்பதற்கு என்ன தேவை? என்ன தேவை? கால்கள் தேவை. சர்ப்பங்களை மிதிக்க நமக்கு என்ன வேணும்? கால் இருந்தா போதுமா? கால் வேணுமா? கால்கள் வேணுமா? ஏன் ஒரு கால் பத்தாதா? போதுமா? பத்தாதா? ஒரு கால் போதுமா? ஒரு கால் போதுமா? ஒரு கால் போதுமா? ஒரு கால் போதாதுங்க. ஒரு கால் எப்படி மிதிப்பீங்க? ஒரு கால் மிதிக்கணும். நான் நொண்டி அடிக்க சொல்லல. சர்ப்பத்தை மிதிக்கணும். சர்ப்பத்தை மிதிப்பதற்கு ரெண்டு கால்கள் வேணும். அப்படிதானே? ஒரு காலை ஊனிக்கணும். இதுல ஊனணும் நான் இப்ப சொல்லுவேன். ஒரு காலை ஊனிட்டு ஒரு காலை மிதிக்கணும். அப்படிதானே? ஆமென். ஒரு கால் தான் எனக்கு இருக்குன்னா நீ நொண்டி அடிக்கிறதா? ஆண்டவர் நொண்டி அடிக்க ஆட்களை தேடல. பிசாச தன் பாதங்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு சவால் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் மிதிக்கிறதுக்கு ரெடி? எத்தனை பேர் மிதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அட மிதிக்கிறதுக்கானவங்களா கைகளை உயர்த்தி நல்லா நல்லா உயர்த்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி. இத்தனை பேர் கையை உயர்த்திங்க. இப்ப நான் சொல்றது உங்களால மிதிக்க முடியுமா முடியாதான்னு நீதான் தெரியும். நீங்க விசுவாசத்துல உயர்த்திட்டீங்க. புரியுதா? சிலர் பாத்தீங்கன்னா சர்ப்பத்தை காமிச்சிட்டு நம்ம கிட்ட சொல்லுவான், எனக்காக நீ மிதிச்சிரு. எப்படி? எனக்காக நீ மிதிச்சிரு. காமிச்சிட்டு பாத்தியா? கரெக்டா மிதிக்குவான். அதெல்லாம் கிடையாது. உனக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற சர்ப்பத்தை நீ தான் மிதிக்கணும். ஆமென். எத்தனை காலம் அடுத்தவன் உனக்காக மிதிச்சுக்கிட்டு இருப்பான்? அப்படிதானே? எத்தனை காலம் உனக்காக அடுத்தவன் மிதிப்பான். இப்ப கவனிங்க, எந்த கால்களினால் சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு உங்க தலைப்பு உங்க கூட பேச போகிறேன். எந்த கால்களினால் சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு எந்த கால்னு? எந்த கால்களினால் சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. அப்ப நம்ம கால்களை மிதிக்கக்கூடிய கால்களாக மாற்றணும். ஆமென். அப்படிதானே? எந்த கால்களினால் சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. வாசியுங்கள் 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 13வது வசனம். 2 Samuel chapter 9 verse 13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் உடமாயிருந்தது. யாருமே மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் தாவீது ராஜாவின் அரண்மனையிலே அவன் தினமும் சாப்பிடுகிறவனாய் இருந்தான். எங்க சாப்பிட்டார் அவரு? ராஜாவினுடைய அரண்மனையிலே நித்தமும் 3 வேளை சாப்பிடுறவன். இந்த மேவிபோசேத் யாரு? சவுலோட சொல்லுங்க பேரே. சவுலுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் யோனத்தான். அந்த யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் யாருடைய அரண்மனையில உட்கார்ந்து தினமும் சாப்பிடுவாரு? தாவீது ராஜாவின் அரண்மனையில 3 நேர சாப்பாடும் டீ, பிரேக் எல்லாமே அவருக்கு எங்கதான். அப்ப அவன் ராஜா அரண்மனையில உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்களாய் இருந்தபடியினாலே அவன் எங்கே தங்கி இருந்தான்? ராஜா அரண்மனையிலே தங்கி இருந்தான். பைபிள்ல இருக்கு. எருசலேமிலே அவன் தங்கி இருந்தான். எங்க தங்கி இருந்தான்? நேரத்துக்கு நேரம் வருவான்.
சாப்பிடுவார், போய்விடுவார். இதுதான் அவனுடைய நிலைமை. சரியா? இந்த மேவிபோசேத்துக்கு 2 கால்களும் முடமானது. இந்த மேவிபோசேத்துக்கு எப்படி 2 கால் முடமாச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா சார்? தெரியாது. பிறக்கும்போதே அவன் முடமானவனா? இல்லை. அவன் பிறக்கும்போது நல்லாதான் பிறந்தான். அவனுக்கு 2 கால்களும் இருந்தது. அவனுக்கு 2 கால்களும் இருந்தது. ஆனால் அவனுக்கு எப்படி இந்த கால்கள் முடமானது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த மேவிபோசேத்தை பராமரிப்பதற்கு யோனாத்தான் ஒரு பெண்ணை வைத்திருந்தான். தாதி, பெண் தாதி அதை வைத்திருந்தான் பராமரிப்பதற்காக. ஒரு நாள் இந்த தாதி கேள்விப்பட்டான். அவளுக்கு இஸ்ரவேல் என்கிற இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் கிடைச்சது. சரியா? அவளுக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி என்று சொன்னால், சவுலும் யோனாத்தானும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி இந்த மேவிபோசேத் என்கிற யோனாத்தானின் மகனை வைத்து பராமரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு செய்தி கிடைத்த உடனே அவளுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுலையும் யோனாத்தானையும் கொண்டு விட்டார்கள், இனி யாரையும் கொண்டு விடுவார்கள்? ஆமா, இந்த மேவிபோசேத்தோடு இந்த அம்மாவுக்கு சின்ன குழந்தையில இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப மேவிபோசேத்துக்கு வயசு என்ன? 5. சின்ன குழந்தை. இந்த சின்ன குழந்தையும் கொண்டு விட்டா என்ன செய்வது என்று தெரியாம இவ என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, மேவிபோசேத்தை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு ஓடி போனான். குறுக்கு வழியா ஓடி போனான். சரியா? நீங்க வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து விழுந்ததினாலே அவன் கால்கள் என்ன செய்தது? முடமானது. கால்கள் முடமானது. நல்லா கவனிக்கணும். எப்பயுமே எப்ப நம்முடைய கால்கள் முடமாகிறதோ எதையும் விதிக்க முடியாது. அப்படிதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு சில வேலைகள்ல வீழ்ச்சி ஏற்படும். அப்படிதானங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில வேலைகள் நமக்கு என்ன உண்டாகும்? வீழ்ச்சி ஏற்படும். அப்படி வீழ்ந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிம்சோன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்காக வீழ்ந்து போனான். யூதாஸ் பணத்துக்காக வீழ்ந்து போனான். இப்படி வீழ்ந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன செஞ்சான்? ஊழியத்தை ஓடி போனான். ஊழியத்தை ஓடி போனா ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டான். பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்கள். இவர்கள் எல்லாரும் யாருங்க? விழுந்து போனவர்கள். இப்படி யாரெல்லாம் விழுந்து போனார்களோ விழுந்து போனவர்களால் பிசாசை மிதிக்க முடியாது. அப்படிதானே ஆவிக்குரிய ஜீவியத்தில் யாரெல்லாம் விழுந்து போனார்களோ அவர்களாலே சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. புரியுதா? சிலர் பிசாசை விரட்டினார்கள். விரட்டினபோது பிசாசு சொல்லுது, நான் பவுலையும் அறிவேன், கிறிஸ்துவையும் அறிவேன், என்ன விரட்டிருக்கிற மகனே நீ யார் அப்படின்னு கேட்கல. பைபிள்ல இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது எங்கேயோ கேட்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. பைபிள்ல தான் இருக்கு. அப்ப பிசாசு விரட்டணும் கூட எண்ணத்துல ஒருத்தர் போனா, அந்த வல்லமையை மிதிக்கணுங்கிற எண்ணத்துல போனா,
ஆனா அவனால பிசாசை துரத்த முடியுதான்னு கேட்டீங்கன்னா எப்ப இயேசுவை அறிவேன் அவர் விழுந்து போகாது. பவுலை அறிவேன் அவனும் விழுந்து போகாத மனுஷன். நீ யாரப்பா இந்த வரங்களுக்கு உன்னால என்ன முடியுமா? என்ன உன்னால என்ன முடியுமா? தட்ட முடியல. ஏன் வர முடியல? இதுல நீங்க புரிந்து கொள்ளணும். இயேசுவை போல பவுலை போல அந்த பிசாசை விரட்ட போனவன் இயேசுவை போல இருந்தார்கள். விழுந்து போன கால்களால் மிதிக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்றார், இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள், நித்திரையவனும் விழுந்து போகாதபடிக்கு, நித்திரையவனும் விழுந்து போகாதபடிக்கு. எதில நிற்கிறாய்? எதில நிற்கிறாய்? சத்தியத்திலே இன்னைக்கு நிற்கிறாய். ஆமென். அறிந்த சத்தியத்திலே இன்றைக்கு நிற்கிறாய். ஆனால் நின்று கொண்டிருந்த தேவானா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து சத்தியத்தை விட்டு கீழே விழுந்து போனான். நின்று கொண்டிருந்த யூதாஸ்தான் சத்தியத்திலே நின்று கொண்டிருந்த யூதாஸ்தான் சத்தியத்தை விட்டு பணத்துக்காக விழுந்து போனான். சத்தியத்திலே நின்ற சிம்சோன் தான் அவன் பெண்ணுக்காக அவன் என்ன செஞ்சான்? விழுந்து போனான். அவன் என்ன செஞ்சான்? விழுந்து போனான். ஆகையினாலே நான் விளம்பரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப கம்பீரமா நிக்காதீங்கப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு நிற்கிறவன் ஏற்கனவே உங்களை மாதிரி இன்னொருவெல்லாம் விழுந்து போயிருக்கிறாங்க. ஆகையினாலே நீங்களும் விழுந்து போய்விடக் கூடாது. சில வேளைகளில் நீங்களும் விழுந்து போய்விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விழுந்து போனால் முடமான உங்கள் கால்களை வைத்து பிசாசை மிதிக்க முடியாது. சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. அப்படியானால் நாம விழுந்து போகாமல் நிற்கணும். எதில் நிற்கணும்? சொல்லுங்க. சத்தியத்திலே நிற்கணும். பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ கட்டு நிச்சயத்தை கொண்டவர்களே நிலைத்திரு. ஆமென். நில்லு. நீ எவைகளை கற்றாயோ, நீ எவைகளை ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொண்டாயோ, எந்தெந்த சத்தியங்களை நீ அறிந்து கொண்டாயோ, அந்த சத்தியத்திலே நீ நிற்க வேண்டும். எது வரைக்கும்? என் உயிர் போகிற வரைக்கும். இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அறிந்து கொண்ட சத்தியத்திலே எந்த நிலைமைகள் வந்தாலும் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு சத்தியத்திலே நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? தானியேலே, இனி 30 நாள் வரைக்கும் நம்முடைய தேசத்துல ஒருவனாவது தன் தெய்வத்தை கும்பிடக்கூடாதா? அப்படியா? நீ யெகோவா தேவனை இனிமேல் கும்பிட முடியாதா? அப்படி கும்பிடுகிறவர்கள் எவர்களோ அத்தனை பேரையும் ராஜா தேச துரோகி என்று சொல்லி அத்தனை பேரையும் எங்க கொண்டு போய் போடுகிறார்? சிங்கக்கவிகளை போட போகிறார். தானியேல் செஞ்சான். அப்படியா? போட போறாமா? போட்டு போறாரு. எப்பா சீரியஸா சொல்றப்பா, நான் என்ன சொல்றேன்? இனிமேல் உன்னுடைய சொந்த தெய்வமாகிய யெகோவாவை நீ ஆராதிக்காதப்பா, உயிர் போயிடும். தானியேல் யாத்திராகம 20வது அதிகாரத்தை ஏற்கனவே அறிந்திருந்தவன். ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் உருவாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அந்த சத்தியத்துல அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் நிலைத்திருந்தான். நியாயப்பிரமாணத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் அதில் நிலைத்துக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்திலே அவன் நின்றான், நிலைத்திருந்தான், சத்தியத்திலே நடந்தான். ஆமென். எதெல்லாம் நடந்தான்? அவன் சத்தியத்திலே தான் நடந்தான். 4வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷத்தை தாண்டி எனக்கு பெரிய சந்தோஷமே இல்லப்பா அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். ஆமென். நல்ல கவனிங்கள். யோவான் சொல்லுகிறார், ஏன் மூலமா சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் அவர்களை குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புவது, சபையில் அவர்கள் பெரிய மூப்பர்களாக இருக்கிறார்கள், பிரசங்கர்களாக இருக்கிறார்கள், சபையில் பெரிய அந்தஸ்தராக இருக்கிறார்கள், என் மூலமா ரட்சிக்கப்பட்டவன் பெரிய அதிகாரியாக இருக்கிறான் என்கிற சந்தோஷம் என்ன? எனக்கு பெரிய சந்தோஷமே கிடையாதுப்பா. எனக்கு சந்தோஷம் என்ன? என் மூலமா ரட்சிக்கப்பட்டவன் மூட போகிறவனாக இருந்தாலும் சரி,
ஆமென். என் மூலமா ரட்சிக்கப்படுகிறவன் துப்புரவு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவன் எந்த அந்தஸ்திலே இருந்தாலும் சரி, அவனை குறித்து நான் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியுமா? சத்தியத்திலே அவன் நடக்கிறான், சத்தியத்திலே நிற்கிறான், சத்தியத்திலே நிலைத்திருக்கிறான் என்கிற ஒரு சந்தோஷத்தை தவிர எனக்கு வேறு சந்தோஷம் இல்லை. ஆமென். எதுக்கு சந்தோஷம்? என் சந்தோஷம் அல்ல, என் மகன் சத்தியத்தில் நிற்கிறான் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். என் மகன் இத்தனை லட்சம் வாரம் சம்பாதிக்கிறான், இத்தனை கோடி மாசம் சம்பாதிக்கிறான், அதெல்லாம் சந்தோஷம் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு அழிந்து போகும். எது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறது தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த மாறாமல் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே. அதிலே நிலைத்திருக்கிறவன் மாத்திரமே. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 7வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன உதாரணத்தை சொல்லுகிறார்? 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 25வது வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அந்த கன்மலை என்பது கர்த்தர். ஆமென். கர்த்தர் வசனம்யா, கர்த்தர் வசனம் தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு வேறு வசனம் வேற இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன புரிந்து கொண்டீர்கள்? ஒருவன் சத்தியத்திலே நிற்கிறான் என்றால் கிறிஸ்துவிலே நிற்கிறான் அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவிலே நிற்கிறான் என்றால் சத்தியத்திலே நிற்கிறான் என்று பொருள். ஹல்லேலூயா. ஆகையாலே சத்தியத்திலே நிற்கிற ஒரு மனிதன், சத்தியத்திலே நடக்கிற ஒரு மனிதன், அவன் நொண்டிக்கால் உடையவன் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முடமான கால்கள். என்ன கால்கள்? முடமான கால்கள். முடமான காலினாலே என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. சர்ப்பத்தை மிதிக்க முடியாது. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சத்தியத்தில நடக்காத, சத்தியத்திலே நிலைத்திராத ஒரு மனுஷனால் சர்ப்பத்தை மிதிக்க முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது, அரசாங்கத்தின் அநியாயமான சட்ட திட்டங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். சத்தியத்திலே நிற்கிறவனால் எவைகளையும் மேற்கொள்ள முடியும். ஆமென். எது சத்தியம்? கர்த்தருடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நிலை நிற்கணும் என்ன செய்யணும்? பைபிளை கீழே போட்டு மேல நிற்கணும் நினைக்கப்படாது. சொல்றது புரியுதா? பைபிளை கீழே போட்டு அதுக்கு மேல ஏறி நின்னுட்டா சர்ப்பங்களை எல்லாம் ஒரு காலில் பைபிளுக்கு மேல நின்றுகிட்டு அடுத்த காலில் சர்ப்பங்களை விதிக்கலாம் நினைக்கப்படாது. ஆமென். இந்த கேட்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற இந்த வசனங்களை தன் வாழ்க்கையிலே கை கொண்டு வாழ்கிறவன் எவனோ அவனால் பிசாசை மேற்கொள்ள முடியும், சர்ப்பங்களை விதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்பது வேறு, வாழ்க்கையிலே செயல்படுத்துவது வேறு என்கிற நிலைமையிலே நீங்கள் ஜீவிப்பீர்களானால் உங்களுடைய கால்கள் தான் ஆவிய வாழ்க்கையிலே முடமான கால்கள். ஆமென். வசனத்தின்படி நடக்காத ஜனங்கள் எவர்களோ அவர்களுடைய கால்கள் முடமான கால்கள். இந்த முடமான கால்களால் ஒருபோதும் பிசாசை மேற்கொள்ள முடியாது. ஆமென். சர்ப்பங்களை மிதிக்கவும் முடியாது. ஆமென். அப்ப உங்க கால்கள் முடமான கால்கள் நான் பார்க்கிறேன். புரியுதாங்க? இந்த முடமான கால்கள் சொல்லிச்சீங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவனால நடக்க முடியாது, இவனை பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறவனமா யாராவது 2 பேர் இவனை செய்யணும். சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சுமக்கணும், எப்ப பார்த்தாலும் என்ன செய்யணும்? சுமக்கணும். புரியுதா? நம்ம இப்படிதான் அநேக நேரத்துல ஜனங்களை பார்க்கிறோம். எப்பயுமே அவங்க நாம என்ன செய்யணும்? சுமக்கணும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் பயங்கரமான போராட்டத்தோட இருக்கிறேன், எனக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எப்படி? ஆமா, எனக்கு விரோதமா சர்ப்பம் வந்திருக்கு, நீங்க அதை மிதிங்க.
நீங்க என்ன செய்யாத எனக்கே போராட்டம், நானே ஏன் சர்ப்பத்தை கொண்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அடுத்தவன் வாழ்க்கையில வருகிற சர்ப்பங்களையும் போராட்டங்களையும் மிதிக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. முடமான கால்கள் சர்ப்பங்களை மிதிக்க முடியாது. ஆமென். முடமான கால்கள் சத்தியத்திலே நிற்காத. ஆமென். சத்தியத்திலே நிற்காத. நீங்க தானியேலை பாருங்க, கடைசி நேரம் வரைக்கும் அவனை கொண்டு போய் சிங்கங்களில தூக்கி போடுகிற வரைக்கும் சத்தியத்திலே நின்றான். ஆமென். அவன் வாழ்க்கை சத்தியம், சத்தியத்திலே நடந்தான். அப்ப சத்தியத்திலே அவன் நின்றான், சத்தியத்திலே அவன் நடந்தான். முடிவு என்ன? சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் அவன் சர்ப்பங்களை மிதிப்பதற்கு தேவையான பலனை கொடுத்தார். அப்ப சத்தியத்திலே நிற்காத, சத்தியத்திலே நடக்காத கால்கள் அத்தனையும் முடமான கால்களே. முடமான கால்கள் உங்கள் ஜீவியத்தில் இருக்குமேயானால் நீங்கள் சர்ப்பங்களை மிதிக்க முடியாது. அவைகள் உங்களை மேற்கொள்ளும். அவைகள் என்ன செய்யும்? உங்களை மேற்கொள்ளும். இரண்டாவது கால்கள், எந்த கால்களால் சர்ப்பங்களை மிதிக்க முடியாது? நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 7வது வசனம். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். போதும். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். நொண்டியின் கால்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரண்டு கால்களும் the legs of the lame are not equal. ரெண்டு கால்கள் எப்படி இருக்காங்க? சமமா இருக்காங்க. ரெண்டு கால்கள் எப்படி இருக்காங்க? சமமா இருக்காங்க. ஒரு ரெண்டு கால்களும் சமமா இல்லைன்னா எப்படி இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு காலு ஒரு காலு கொஞ்சம் குட்டை, ஒரு காலு கொஞ்சம் நெட்டை. நடந்து பாத்தீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி நடப்பான் சொல்லுங்க. ஆமா, the legs of the lame are not equal. ரெண்டு கால்கள் அவனுக்கு சமமா இல்ல. ஒரு காலு நெட்டை, ஒரு காலு குட்டை அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு காலு நெட்டையும் ஒரு காலு குட்டையும் இருக்கிற கால் இருக்கு பாருங்க. இந்த காலால எப்படி எதையுமே மிதிக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. மிதிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அப்ப இது என்ன கால் தெரியுமா? நொண்டியின் கால்கள். என்ன கால்கள்? அப்ப நொண்டியின் கால்களினால் சர்ப்பங்களை மிதிக்க முடியாது. சரியா? நொண்டியின் கால்களினால் சர்ப்பங்களை, ஏன் கேட்ட அவனுக்கு பேலன்ஸே இல்லையா? அவனுக்கு என்ன தெரியாது? பேலன்ஸ் இல்ல. அவன் எந்த காலை தூக்கி நல்லா கவனிக்கணும். ஒரு கால் முக்கா கால் தான், ஒரு கால் முழு காலு. அவனால எப்படி மிதிக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கால்களை நேரா இருக்கிற காலை அவன் நல்லா வைத்துக் கொண்டு அடுத்த காலால நொண்டியா இருக்கிற ஷார்ட்டா இருக்கிற காலால மிதிக்க முடியுமா? முடியாது. சரி, இந்த குள்ளமா இருக்கிற காலை ஊனிட்டு பெரிய காலால மிதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. நொண்டியின் கால். இந்த நொண்டியின் காலை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானார், அவரை பின்பற்றுங்கள். ஆகார் தெய்வமானார், அவனை பின்பற்றுங்கள் என்றார். அவனை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானார், கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆகார் தெய்வமானார், அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. காரணம் அவர்கள் நொண்டியின் கால்கள். புரியுதாங்க? நொண்டியின் கால்கள். அப்ப நொண்டியின் கால்கள் என்பதற்கு இங்க பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கிற விளக்கம் என்ன? குந்தி குந்தி. எதுல குந்தி குந்தி நடந்தார்களா? இரண்டு நினைவுகள். எப்படிங்க? இரண்டு நினைவுகளா? அவங்க வந்து ஸ்டேபிள் மைண்டட் பீப்புள் அல்ல.
steady minded people அல்ல. அவர்களிடத்திலே உறுதியான ஒரு எண்ணம் இல்லை, ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் இல்லை. இங்கே அவர் சொல்கிறார், கர்த்தர் தெய்வமான கர்த்தரை சேவியுங்கள், பாகாலை தெய்வமான பாகாலை சேவியுங்கள். இதே வார்த்தையை யோசுவா சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் வார்த்தை சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. யார் செய்வோம்? கர்த்தரையும். அப்படின்னாரா? சொல்லுங்க. இந்த ரெண்டையும் வச்சிருக்கா பாருங்க. கர்த்தரையும் அப்படின்னா அதையும் இதையும் நாங்கள் செய்வோம். அதையும் இதையும் நாங்கள் என்ன செய்வோம்? சேர்ப்போம். நொண்டிக்கால் என்ன காலு? ஆமென். ஒரு உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ஒரு உறுதியா இருக்கணும். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் ஆமென், அவனை நீ பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளு. உம்மையே. ஆமென். உம்மையே. ஒருவேளை அவரால் முடியாட்டி சாவை, ஆமென், அவரால் முடியாட்டி மரிப்பை. ஏன் சப்ஸ்டியூட்டா இன்னொன்னு வச்சுக்கிட்டா? அப்படி தேவையே இல்லை, அப்படி தேவையே இல்லை. உண்மையே. நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்படியா? ரெண்டு எழுத்துக்கு பாருங்க. கர்த்தரையே அப்படிங்கிறது கர்த்தரையும் அப்படின்ட்டா காரியமே கெட்டு போச்சு. கர்த்தரையே, கர்த்தரையே, வேற எதையும் வேற எதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆமென். வேற எதற்கும் வாய்ப்பே இல்லை. ரெண்டு நினைவுகளினால குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஆமென். ஆவிக்குரியவர்களாக இருந்தா ஆவிக்குரியவர்களாகவே இருக்கணும். ஆமென். மாம்சத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு ஒருபோதும் நம்மை அனுமதிக்க கூடாது. ஆவிக்குரியவர்கள் கடைசி வரைக்கும் ஆவிக்குரியவர்கள். எது வரைக்கும்? என் ஜீவன் போகும் வரைக்கும். என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. உலகத்தையும் தேவனையும் சேவிக்க கூடாது. ஆவிக்குரியவர்களாகவும் மாம்சத்துக்குரியவர்களாகவும் நாம் இருக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். அதனால சத்தியம்தான், இயேசுதான். ஆமென். அவருடைய நடத்துதல் தான், தேவனுடைய சித்தம் தான். நம்ம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும், ஸ்டர்னா இருக்கணும். ஆமென். குழம்பிக்கிட்டு இருக்க கூடாது. இதுவா அதுவா, அப்படியா இப்படியா. இதனாலதான் பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல குழப்பமும் பிரச்சனையும் சமாதானத்தை நாம் இழந்து போவதற்கு காரணம் இதுதான். சமாதானத்தை நாம் இழந்து போவதற்கு காரணம் இதுதான். நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும். ஆமென். யார போல இருக்க கூடாது? குதித்து குதித்து நடக்கிறவர்களை சொல்லுங்க போல இருக்கவே கூடாது. ஆமென். ரெண்டுக்குமே. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சில வார்த்தைகள் பேசுற நேரம் பாத்தீங்கன்னா உங்க உள்ளத்துல அப்படியே முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும். அப்படிதானுங்க? முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும் சில வார்த்தைகளை கேட்கும். பிரசங்கிக்கும் போது பாருங்களேன், சில வார்த்தைகள் என்ன, ஆண்டவர் நமக்குள்ளேயே பேசுற மாதிரி இருக்கும். கலங்கி வந்திருப்போம், நல்ல கவனிக்கணும். கலங்கி வந்திருப்போம், கவலையோட வந்திருப்போம், பிரச்சனையோட வந்திருப்போம். புரியுதா? இது என்னமாய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட வந்திருப்போம். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நல்ல நம்முடைய உள்ளத்தை திறக்கக்கூடிய வகையில ஆசீர்வாதமாய் சமாதானமாய் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது உள்ளத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்கோம், அது கர்த்தருக்கு சித்தமில்லாத இருக்கும். அந்த காரியம்
ஆசீர்வாதத்துக்குரிய வசனத்தை எப்படி சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாரோ, கர்த்தர் உன்னை கடித்துக் கொண்டு பேசும்போது, அறிவை உணர்த்தி உனக்கு பேசும்போது, உன்னை கடித்து பேசும்போது, அதையும் அதே புன்னகையோட அந்த முகத்தோட சந்தோஷமான இதயத்தோட நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நொண்டி. எப்படிங்க சொல்லுங்க. சிலர் பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளா வரும். நீ காலையில கூட கத்திருந்த வசனத்தை கொண்டுதான் கத்தர் ஏன் கூடயும் பேசினாரு அப்படி புன்னகையான முகத்தோட இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது அவர்கள் விரும்பாததை பேசிவிட்டால் பாஸ்டர் மாம்சத்துல பேசினார்கள் என்பார்கள். இப்படி கேட்டுருக்கீங்களா? கேட்கறது நாங்களே சொல்லியிருக்கோமே இல்லையா? ஆமா. நான் என்ன சொல்றேன், அதை கர்த்தர் உன்னோடு பேசினார் என்றால் இதையும் கர்த்தர் தான் உன்னோடு பேசினார் என்று நீ எடுத்துக்கொள்ளும் போது உன் கால்கள் நல்ல கால்கள். இல்லை என்றால் அது நொண்டியின் கால். நொண்டியின் காலினாலே பிசாசை மிதிக்க முடியாது. நீ நொண்டியின் காலை உடையவனாய் இருந்தால் பிசாசு உன்னை மேற்கொள்ளும். பிசாசு உன்னை மேற்கொள்ளும். பிசாசை நீ மேற்கொள்ள வேண்டுமே, ஆனால் உன்னிடத்தில் எந்த கால் இருக்கக்கூடாது? நொண்டியின் கால்கள் இருக்கவே கூடாது. புரியுதா? பேசுறது நல்லா தெளிவா புரியுதாங்கோ? ஆமா. இது என்னமோ எலும்பு உடஞ்ச ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு நினைக்கக்கூடாது. இப்ப ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக கேட்டா நொண்டியின் காலை வச்சு சிலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பேசாம இருக்கு போது நம்ம சமாளிச்சுக்கலாங்கோ அப்படின்னு இப்படியே வேண்டாங்கிற கர்த்தர் உன்னை நல்ல கால பார்க்கறதுக்கு நீ வந்திருக்கிறாரு. உன்னை ஒப்பு கொடுத்தா போதும். சமாளிச்சு போயிடலாம். ஒரு கால இப்படியே நொண்டி காலை வச்சு போயிடலாம் நினைக்காத. உன்னால் சட்டங்களை விதிக்க முடியாது. எல்லாம் உன்னை மேற்கொள்ளும். உன்னால் இதையும் மேற்கொள்ள முடியாது. மூன்றாவது இன்னும் ஒரு கால். வாசிங்கள் நீதிமொழிகள் 25:19. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மூன்றாவது மொழி புரண்ட கால். மொழினா புரியுதா? எத்தனை பேருக்கு காலில் மொழி இருக்கு? இருக்கா? இருக்கு. அந்த மொழியெல்லாம் பாருங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களால நிற்க முடியும், குதிக்க முடியும், நடக்க முடியும், டான்ஸ் ஆட முடியும், அப்படிதானுங்க, ஓட முடியும், அத்தனையும் செய்ய முடியும். அப்படிதானுங்க, நல்லா ஓட முடியும். ஓடலாம். எது வரைக்கும்? அப்படி கணக்கால இருக்க வேண்டிய மொழி கொஞ்சம் மேல ஒரு ஓடிக்கு தான் ஏறிச்சு. என்ன பண்ணிருக்கீங்க? ஆமா, நல்லா ஓடிக்கிட்டு தாங்க இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட். கணக்கால இருக்க வேண்டிய மொழி ஒரு 6 தான் மேல ஏறிச்சு. இப்ப டான்ஸ் ஆடு, இப்ப ஓடு, இப்ப நட. ஏன் முடியா? இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தை மிதி. உன்னால மிதிக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன கேட்டா, கர்த்தர் எந்த இடத்துல அந்த மொழியை வச்சிருக்கிறாரோ உங்களுக்கு தெரியல. குளங்கால ஒரு மொழி இருக்கு, இங்க ஒரு மொழி இருக்கு, இதுக்குள்ள ஒரு மொழி இருக்கு. தானே இல்லையா? கிடையாதா? எல்லாம் ஸ்டீல்ல செஞ்ச மாதிரி இருக்கு. கவனிங்க. சிலருக்கு இருதயம் கூட ஸ்டீல்ல தான் செஞ்சிருக்கோம். அதை உடைக்கவே முடியாது. அதை உடையவே முடியாதுமா. அப்படியே சிலர் பெருமையா சொல்லுவாங்க, நாங்க ஸ்டீல் பாடி அப்படின்னு. பாடி மட்டும் ஸ்டீல் இல்லையா, உன் இருதயமே ஸ்டீல் தான், மூளையும் ஸ்டீல் தான், எல்லாமே ஸ்டீல் தான். இப்ப கவனிங்க. இப்ப இந்த மொழி ஆண்டவர் அங்கங்க வச்சிருக்கிறாரு. கர்த்தர் மொழிய தான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கிற வரைக்கும் பாருங்களேன், நல்லா நடக்கலாம், நல்லா ஓடலாம், நல்லா குதிக்கலாம், நல்லா மிதிக்கலாம், வேகமா நடக்கலாம், எல்லாம் செய்யலாம்ல. மொழி கர்த்தர் வச்ச இடத்தை விட்டு கொஞ்சம் 1/2
முக்காடி எல்லாம் இல்ல, கணுக்கால் மொழி என்பது முழங்காலுக்கு இன்னும் வரல. ஏதோ ஒரு 1/2 இன்ச்சு அப்படி லேசாக மாறிச்சு. இப்ப எப்படி இருக்கும்? யாருக்காவது இப்படி ஆயிருக்கா? யாருக்காவது இப்படி ஆயிருக்கா? மொழி பிறந்திருக்கா? என்னைக்காவது மொழி பிறந்திருக்கா? சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஆயிருக்கு. நான் ஒரு நாள் ஸ்கூட்டர்ல வந்துகிட்டே இருந்தேன். ரோட்டுக்கு மேல ஒரு நாய், என் ஸ்கூட்டருக்கு வலது பக்கம் ஒரு நாய். இந்த நாயை பார்த்த உடனே அந்த நாய்க்கு குஷி வந்துருச்சு. ஓடி வந்து மேல இருந்து ரோட்டுக்கு குதிச்சது கரெக்டா என் ஸ்கூட்டர்லயே குதிச்சது. அந்த நாய்க்கு மேல வண்டியை விட்டு வண்டி சரிச்சிருச்சு. நான் கையை ஊனிட்டேன். ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில வண்டி ஓடிக்கிட்டு நேரம் கையை ஊனா என்ன ஆகும்? இந்த கை பின்பாமிச்சிருச்சு. போன உடனே பாத்தீங்கன்னா இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கீழ் பகுதி அப்படி ஒரு மாதிரி தொங்கிருச்சு. அப்புறம் மிலிட்டரியில அந்த நேரம் நமக்கு சபையில ஒருவர் இருந்தார், ராஜேந்திரன். அவர் அவசரமா வண்டி எடுத்துட்டு வந்து என்ன கூட்டிட்டு வந்து டாக்டர் PKR கொடுத்து அது இருக்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க. புரியுதாங்க? எங்க இருந்தா என்ன, எது வலி உள்ள இருந்தா என்ன, உரைச்சி கீழே இறந்தா என்ன, அப்படின்னு தான் நான் நினைச்சேன். கையை அசைக்க முடியலையா? கை பாத்தீங்கன்னா இப்படிங்கிறது இவ்வளவு பெருசா நினைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சாக்கெட்ல போட்டு தள்ளி லாக் போட்டு ஒரு 40 நாள் கையை எப்படியே தொட்டில வச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷாலை போதிக்கிட்டு தான் பிரசங்கமே பண்ணேன். 4-5 வாரம். அந்த நேரத்துல இருந்த வேதனை இருக்கு பாருங்க, சொல்ல முடியாத வேதனை. ஆனா இந்த கைக்கு அப்படி ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. இது பண்ணி கீழ்படியாகி வெளியே வச்சிருச்சு. மொழி புரண்டாலே வேதனை என்ன வேலை தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒழுங்குங்க என்ன. ஆமென், அல்லேலூயா. என்னதான் பஞ்சம் வந்தாலும் அங்கேயே தான் இருக்கும். ஆமென், அப்படிதானங்க? பஞ்சம் வரும், ஆனாலும் பஞ்சம் உள்ள இடத்துல தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் நகோமி வாய் மூடிட்டு அங்கேயே இருக்கு. உங்க வீட்டுக்காரருக்கு பிரெயின் வாஷ் பண்ணி, பிள்ளைகள் 2 பேருக்கு, மக்களோட பிள்ளையோட 2 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். எங்க போயிட்டா? மோவாப்ல ரொம்ப செழிப்பா இருக்கான். மொழி புரண்ட நகோமியே அங்க போய் புருஷனை இழந்தாய், 2 பிள்ளைகளையும் இழந்தாய், எல்லாவற்றையும் இழந்துட்டு அம்போன் வாரியே வரணும். என்ன தெரியுமா சொல்லிட்டு வரா? இது நகோமி அல்லவா கேட்கிறாங்க ஜனங்கள். 10 வருஷத்துக்கு பிறகு. புரியுதா? அவர் சொல்ற என்னை நகோமி சொல்லாதீர்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள். என்னை எப்படி சொல்லுங்க? என்னை மாறா என்று சொல்லுங்கள். மாறானியா ஒண்ணு சொல்லணும். நீயே ஒரு இடத்துக்கு கர்த்தர் வச்ச இடத்துல நீ இருக்க மாட்ட. கர்த்தர் வச்ச இடத்துல இருந்து பஞ்சம் வந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை போஷித்தார். பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? தேவன் தம்முடைய ஜனங்களை போஷித்தார். கர்த்தர் ஒரு இடத்துல வச்சார்னா அந்த இடத்திலேயே இருக்கணும். அதுதான் மொழி முரளாத கால்கள். அதுதான் மொழி முரளாத கால். ஆமென். சொல்றது புரியுதா? கர்த்தர் உன்னை வைக்கிற இடத்துல அமைதியா எது வரைக்கும் உன்னை அப்படியே வச்சு அங்கிருந்தே கர்த்தர் உன்னை கைகளுக்கு கொடுக்க மாட்டாரு. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டாங்க. சாகர வரைக்கும் கர்த்தர் உன்னை அப்படி வைக்கவே மாட்டாரு. அதான் சொன்னேன், நீ சாகர வரைக்கும் கர்த்தர் உன்னை அப்படி வைக்க மாட்டாரு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும் வரைக்கும். நீங்க வேதத்துல 1-2 வசனங்களை சொல்றேன், நீங்க கேளுங்க. எபேசியர் 4:1-2 வசனம். எபேசியர் 4:1-2.
கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தால் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கட்டப்பட்டவனாகிய நான் என்பது என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன கட்டி வச்சிருக்கிறார். சரியா? கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. மிகுந்த மனத்தாழ்மையோடு. ஆமென். கர்த்தர் உங்களை எங்க வச்சாங்களோ அங்க அப்படியே எந்த நிலைமையில வச்சாரோ அந்த நிலைமையில நம்ம அப்படியே இருக்க வேண்டும். ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, ஒரு ஸ்தானத்தை, அதாவது கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு விலகி செல்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஸ்தானத்தை விட்டு மனிதனை குறித்து நீதிமொழிகள் 27:8 நீங்க வாசிச்சு பாருங்களேன். நீதிமொழிகள் 27:8 சீக்கிரம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலைமை, அதான் பவுல் சொல்கிறார், எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். கர்த்தர் என்னை எந்த நிலைமையில ஒரு இடத்தில் வைக்கிறாரோ அந்த இடத்திலே நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப கணுக்கால் எலும்பு சொல்றது, எப்பொழுது பார்த்தாலும் நான் அங்கேயே தான் என்ன வச்சிருக்கிறேன், முடியவே முடியாது. ஒரு வாரத்துக்காவது நான் முழங்காலுக்கு வருவேன். சொல்றது புரியலையா? கணுக்கால்ல இருக்கிறேன், அந்த மொழி சொல்லுகிறது நான் ஒரு வாரத்துக்காவது டெப்டேஷன் எங்க முழங்காலுக்கு, ஒரு வாரத்துக்காவது போறேன் அப்படின்னு சொல்லுது. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். அப்படிதானுங்க? வேதனையோட தான் இருக்கணும். எங்க இருக்கணும்? வேதனையோட தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் ஒண்ணு ஒரு இடத்துல வச்சிருந்தா அது எப்படிப்பட்ட வாழ்வான இடமா இருந்தாலும் கொஞ்சம் தாழ்வான இடமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் வரைக்கும் அடங்கி அங்கேயே இருக்கணும். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் கணுக்கால் எலும்பு என்பது கீழே தான் இருக்கு பாதத்துல, ஆனாலும் கூட ரொம்ப பொறுப்பு கர்த்தர் அங்கேயே தான் கொடுத்துருக்காரு. புரியுதா? உடம்பு முழுவதையும் தாங்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அந்த எலும்பு கொடுக்கிறார் தெரியுமா? சில கணுக்கால் மொழிகளுக்கு அது தெரியாம நானும் அதெல்லாம் முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இடுப்புக்கு வர போறேன். ஜாக்கிரதை, வருத்தப்படுறேன். கர்த்தர் வச்ச இடத்துல அமைதியா ஏற்ற நேரம் வரும். கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போகணுமோ கர்த்தர் அதை அவர் செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கடைசியாக யோவான் 11:44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். யோவான் 11:44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்த கால்கள். என்ன கால்கள்ங்க? பிரேத சீலைகளினால் கட்டப்பட்ட கால்கள். இப்ப இயேசுநாதர் கல்லறைக்கு போயிட்டாரு. இது எந்த சம்பவம்? லாசருவின் சம்பவம். இயேசுநாதர் கல்லறைக்கு போயிட்டாரு. கல்லறைக்கு போயிட்டு அவர் சொன்னாரு, நீங்க அந்த கல்லறையில் மேல் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னாரா? சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? அப்பொழுது அவர்கள் அந்த கல்லறையை புரட்டி போட்டார். கல்லறையின் மேல் இருந்த கல்லை புரட்டி போட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்லியிருப்பீங்க? யாராவது நமக்காக இந்த கல்லை புரட்ட மாட்டாங்களான்னு? கர்த்தர் ஆள் வச்சு புரட்சிக்கிறார். என்ன? அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வாரு. எனக்கு முன்ன பாறாங்கல் மாதிரி இந்த ஆள் வந்துகிட்டு, இந்த குடும்பம் வந்துகிட்டு, எப்பா என்ன பண்ற அவஸ்தை துடிக்கிறீங்களா? கவலையப்படாது. அந்த கல்லை கர்த்தர் புரட்டுற நேரம் சீக்கிரம் கர்த்தர் புரட்டிடுவார். ஆமென். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இப்ப இந்த கல்லை புரட்டியாச்சு. அவர் சொன்னாரு, லாசருவே
வெளியே வா. ஆண்டவர் பெரிய தரிசனத்தோட இருக்கிறாரு. இவன் செத்து போயிட்டான், நான் சிநேகிக்கிறவன், இவன் உயிரோட வந்த உடனே இவன் ஏன் கூட நடக்கணும், ஏன் என் கூட வந்து எல்லாத்தையும் சொல்லணும், மரித்தேன், இயேசு என்னை உயிரோடு எழுப்பினார்னு எல்லா இடத்துலயும் சொல்லணும். எல்லா இடத்துலயும் சொல்லணும்னா ஏன் கூட நடக்கணும், ஏன் கூட நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இவனை குறித்து ஒரு பெரிய எண்ணம் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு இன்னொரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் கூட நான் உட்கார்ந்து டேபிள்ல சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவருடைய எண்ணம். அப்ப ஏன் கூட இவன் பந்தி இருக்கணும், ஏன் கூட இவன் நடக்கணும், இப்படி எல்லாம் ஆண்டவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் பைபிள்ல உள்ளதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பின்பகுதியில வாசிச்சு பாருங்க தெரியும். என்ன செஞ்சான்? அப்படியே இப்படியே எந்திரிச்சான். என்ன செஞ்சான்? அப்படியே எந்திரிச்சான். எந்திரிச்சு வந்தா லாசருவுக்கு நடக்க முடியல. அப்படியே ஏன் லாசருவுக்கு ஆண்டவரோடு உட்கார்ந்து சாப்பிட முடியல? ஏன்? பிரேத சீலைகளினால் கால்கள் கட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரேத சீலைகளினால் கட்டப்பட்ட கால்கள், பிரேத சீலைகளினால் கட்டப்பட்ட கால். இந்த பிரேத சீலையினாலே யாருக்கு கால் கட்டுவாங்க சொல்லுங்க? அதான் கல்லறைக்கு போனோம்னே சொல்லுவாங்க தெரியுமா, கை ரெண்டு கால் கட்டினா என்ன செய்யும் சொல்லுங்க? அவுத்துடணும். கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்து விடுங்க. ஆனா லாசருவை பாத்தீங்கன்னா அவுக்கு அவளே போட்டு போயிட்டாங்க. புரியுதா? இப்ப உயிரோட எழும்பின உடனே ஆண்டவரோடு நடப்பதற்கு தடையாய் இருப்பது இந்த பிரேத சீலை. அதாவது பிரேத சீலையினால் கட்டப்பட்ட கால்கள் தேவனோடு நடப்பதற்கு தடையாய் இருக்கிறது. புரியுதா? அப்ப இந்த பிரேத சீலையை யாருக்கு கட்டுவாங்க? செத்தவனுக்கு. யாருக்கு? யார் செத்தவன்? அக்கிரமத்தினாலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்ப அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அக்கிரமங்கள் பாவங்களும் அடிமையாய் இருக்கிற அத்தனை பேர் யாருதான்? செத்தவன். அக்கிரமம் பாவம் இதற்கு அடிமையாய் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவனின் செத்தவன். அவங்கதான் இருக்காங்க இங்க உள்ள. அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் மரித்த அத்தனை பேருமே செத்தவர்கள். சொல்லுங்க, கட்டப்பட்டாங்க. அக்கிரமம் பாவம். இப்ப பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கு, தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால்கள். இது வந்து பிரேத சேலையினால கட்டப்பட்ட காடு. இந்த காடு எதுக்காக ஓடுது? தீங்கு செய்ய. அதாவது அக்கிரமத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற கால்கள். அப்ப அக்கிரமத்தினால் கட்டப்பட்ட கால்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க முடியாது. அதுக்கு செய்ய முடியதெல்லாம் சபைக்கு வந்தா தூங்கும். என்ன நடக்கிறது இல்ல, நடக்கிறது தோணுமா இல்லையா? இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப அக்கிரமங்களினாலும் அக்கிரமங்களினால் பாவங்களினால் கட்டப்பட்ட கால்கள் இருக்கே, இந்த கால்கள் தான் பிரேத சீலையினால கட்டப்பட்ட கால். இதுக்கு ஆண்டவரோடு நடக்க முடியாது, ஆண்டவரோடு கர்த்தருடைய பந்தியிலே உட்கார முடியாது. சிலர் பாத்தீங்கன்னா உங்கள ரொம்ப நினைக்கிறதுக்காக நான் ரொம்ப பரிசுத்தவன், அதனால இப்பொழுது நமக்கு திருவிருந்து ஆராதனைன்னு சொன்னா சிலர் பாத்தீங்கன்னா எழுந்துட்டு போயிடுவாங்க. பத்திரிக்கையில உங்களுக்கு நினைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் கர்த்தருடைய பந்தியை கனப்படுத்துகிறோம், ஆகையினால் நாங்கள் இதிலே பங்கு கொள்ள மாட்டோம் அப்படின்னு எழுந்து என்ன செய்வார்கள்? நீ பிரேத சீலையினால கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் கர்த்தரோடு பந்தியிலே அமர முடியவில்லை. கர்த்தருடைய பந்தியில அமர முடியாதது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரேத சீலைகளினால் கட்டப்பட்ட கால்கள்.
கர்த்தருடைய பந்தி. நான் என்ன சொல்லுகிறேன் கேட்டீங்கன்னா, இது நிழல். இது நிழல். எது? கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பூமியிலே தேவன் நமக்கு கொடுக்கிற விருந்து இந்த நிழல். ஆனால் பொருள் ஒண்ணு இருக்கு. அது மத்திய ஆகாயத்துல கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்து சாப்பிடணும்னா இந்த திருவிருந்துல சாப்பிட்டுதான் ஆகணும். ஒருவன் இதற்கே பந்தியில்லாதவன் என்று சொன்னால் மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்துவின் மனநாளிலே அவன் அந்த விருந்தில எப்படி பங்கு கொள்ள முடியும்? எப்படி அந்த விருந்துல பங்கு கொள்ள முடியும்? யாரால இந்த விருந்துல பங்கு கொள்ள முடியல? கர்த்தருடைய பந்தியிலனா கால்களிலே பாவமின்றி, அதாவது மரணச் சேலையினால், பிரேதச் சேலையினால், அக்கிரமத்தினால், அநியாயத்தினால் கட்டப்பட்டவர்களே, இந்த கட்டு அவிழ்க்கப்படணும். இந்த கட்டு அவிழ்க்கப்பட்டானா இந்த கால்களினாலே அந்த சர்ப்பத்தை உன்னால் மிதிக்க முடியும். பாவத்துக்கு பிறப்பிடமாயிருக்கிற பிசாசின் தலையை உன்னால் மிதிக்க முடியாது. பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற கால்கள் எல்லாம் இன்றைக்கு அவிழ்க்கப்படட்டும். எல்லாரும் நினைப்போம், எல்லாரும் நினைப்போம், எந்த கால்களினால் சர்ப்பங்களை மிதிக்க முடியாது. யார் எழுந்து போகக்கூடாது, யார் எழுந்து போகக்கூடாது. கால்களா இருக்கவே கூடாது. யாரெல்லாம் பாதியில எழுந்து போறீங்களோ தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால், அக்கிரமத்தினாலே கட்டப்பட்ட கால்கள், உன்னால சர்ப்பங்களை மிதிக்க முடியாது. எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். பேசாத உள்ள பேசாத. கண்களை மூடி ஜெபம் பண்ணு. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தரோடு பேச வேண்டிய நேரம் இது. கர்த்தரோடு பேச வேண்டிய நேரம் இது. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் என்று. சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். அந்த மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் கால்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகரால் சர்ப்பங்களை மிதிக்க முடியல, பாவத்தை மிதிக்க முடியல. அநேகருடைய வாழ்க்கையை பாவம் மேற்கொள்கிறது. அந்த பாவம் இருக்க வேண்டிய இடம் உன் பாதத்துக்கு கீழே, அந்த அக்கிரமங்கள் இருக்க வேண்டிய இடம் உன் பாதத்துக்கு கீழே. ஆனா அநேகருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அவர்களை மேற்கொள்கிறது. பாவங்கள் அக்கிரமங்கள் அவர்களை மேற்கொள்கிறது. ஹalleluya. நான் சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் ஹalleluya சொல்லுங்க, ஆண்டவரே, பாவங்கள் என்னை மேற்கொள்கிறது, அக்கிரமங்கள் என்னை மேற்கொள்கிறது, உலகம் என்னை மேற்கொள்கிறது, பிசாசு என்னை மேற்கொள்கிறது. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனிமேல் அவைகளை நான் மேற்கொள்வேன். ஓ ஹalleluya, அவைகளை நான் மேற்கொள்வேன். தீய சிந்தைகள் என்னை மேற்கொள்கிறது. இன்று முதல் நான் அவைகளை மேற்கொள்வேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாவ கண்கள் என்னை மேற்கொள்கிறது. இன்றைக்கு நான் பாவ கண்களை மேற்கொள்வேன். என் பாவ பழக்கங்கள் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு மேற்கொள்வேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதற்கு தேவை ஹalleluya, அவைகள் எல்லாம் உன் பாதத்துக்கு கீழே இருக்க வேண்டுமே. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நீ பாதத்தின் கீழே போட்டு மிதிக்க வேண்டுமே. ஆனால் உன் கால்கள் முடமான கால்களாய் இருக்கக்கூடாது. உன் கால்கள் முடமான கால்களாய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு உன் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிற இந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது மாறுவதற்கு ஹalleluya. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே,
வசனத்துல சின்ன பகுதியோ பெரும்பகுதியோ எதுவானாலும் சரி, அதற்கு மேலே நான் அந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், வசனத்துல நிற்பேன். ஹல்லேலூயா. எத்தனை நஷ்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே நான் நிற்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியத்திலே நான் நிற்பேன் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே நான் நிற்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தானியேலை போல ஜீவன் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் உம்முடைய சத்தியத்திலே நிற்பேன், உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் என்னை குறித்து சொல்லக்கூடாதபடிக்கு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரா, என்னை குறித்து நீர் துக்கப்படக்கூடாதபடிக்கு உம்முடைய சத்தியத்திலே நான் நிற்பேன் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பேன் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, அந்த சத்துருவை மேற்கொள்கிற கால்களை உடையவனாய் நான் மாறும்படிக்கு நான் சத்தியத்திலே நிற்பேன். நான் முடமான காலாய் நான் இருக்க மாட்டேன், நான் முடமான காலாய் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நொண்டியின் காலாய் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நொண்டியின் காலாய் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நொண்டியின் காலாக நான் இருக்கவே மாட்டேன். குந்தி குந்தி நடக்க மாட்டேன், குந்தி குந்தி நடக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மொழி புரண்ட காலாய் இருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை வைக்காத இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன், நான் அதை விரும்பவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தராத ஒன்றை நான் பெற்றுக் கொள்ளணும்னு நினைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மொழி புரண்ட காளை போல நான் இருந்து என் வாழ்க்கை நகோமியின் ஜீவியத்தை போல கசப்பாய் இருக்க கூடாது, கசப்பாய் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரேத சேலைகளால் கட்டப்பட்ட அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அடிமைப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அக்கிரமத்தினால் கட்டப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு என் ஜீவியத்தை விட்டு மாறட்டும். அநியாயத்துக்கு அடிமையான என் ஜீவியம் இன்னைக்கு மாறட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களில எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் நொண்டியின் காலாதான் இருந்தேன், குந்தி குந்தி நடக்கிற காலாதான் இருந்தேன், ஆண்டவரே, முடமான காலாதான் இருந்தேன். ஆண்டவரே, பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு கட்டப்பட்ட வாழ்க்கை, நான் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிறவனாய் இருந்தாலும் இவைகளுக்கு நான் அடிமைப்பட்டு நான் இருந்தேன். இன்றைக்கு என் வாழ்க்கையை நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் என் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேலும் ஒன்று என்னை மேற்கொள்ள கூடாது, இனிமேல் ஒன்றும் என்னை மேற்கொள்ள கூடாது. அவை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி அவை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே கிருபை அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ
கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய கிருபையின் சன்னிதானத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனை முழுவதையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நல்ல ஒரு விருந்தாய் மாற்றி தந்து கொடுத்த ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீர். எங்களோடு கர்த்தர் நீர் பேசினீர். கர்த்தர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்களிலேயே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாறின போதே எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டீர். ஆனாலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே மேற்கொள்வதற்கு பதிலாக மேற்கொள்ளப்பட்டோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினீர். சர்ப்பங்களை மிதிக்க அத்தனையும் எங்களுடைய கால்களுக்கு கீழே, பாதத்தின் கீழேயே இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தின வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க வாழ்க்கையில் இருக்கிற முடமான, நொண்டியான, கர்த்தாவே கட்டப்பட்ட கால்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீர் மாற்றி போடும். நாங்கள் சர்ப்பங்களை மிதிப்பதற்கு ஏதுவான நல்ல கால்களை உடையவர்களாய், ஆவிக்குரிய கால்களை உடையவர்களாய், சத்தியத்திலே நிற்கிற நடக்கிற கால்களை உடையவர்களாய் நீர் எங்களுக்கு கால்களை தார். பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு அப்பால்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ள கால்களை தார். வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று முதல் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ள கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சகவாசமும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.